ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 49. எப்படியோ ஒரு வழியாக அமுதா மற்றும் வெற்றியின் என்கேஜ்மெண்ட் விழா சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது. கலைச்செல்வி வாடிய முகத்துடன் தனது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். அனைத்தும் முடிந்து சோர்வான முகத்துடன் தனது ரூமுக்கு சென்ற அமுதா அவள் அணிந்திருந்த பட்டுப்புடவையை கலட்டி போட்டுவிட்டு நைட்டிக்கு மாறினாள். அவள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே திடீர் திடீரென்று அவளுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கும் அளவிற்கு நடப்பதால் இதையெல்லாம் என்ன நினைப்பது, எப்படி எடுத்துக்கொள்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அதனால் சோர்வுடன் தனது கட்டிலில் விழுந்த அமுதா, என் லைஃப்ல நான் நினைக்காததுதான் கண்டிப்பா நடக்குது. சோ எதையாவது யோசிச்சு டென்ஷன் ஆகுறத விட்டுட்டு என்னமோ நடக்கட்டும்னு இருக்கிறதே பெட்டர் என்று நினைத்து சீலிங்கை பார்த்து புரண்டு படுத்தாள். தன் தலைக்கு மேல் சுற்றி கொண்டிருந்த சீலிங் ஃபேனை பார்த்த பிறகு அவளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் கையில் மைக்குடன் ஸ்டார்ட் கேமரா அண்ட் ஆக்ஷன் என்று சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. கூடவே இன்று செட்டில் நடந்ததும் அவளுக்கு ஞாபகம் வர அவளையும் மீறி அவளுடைய முகம் வெக்கத்தில் குங்குமமாக சிவந்தது. தனக்கு அருகில் கிடந்த தலையணையை இறுக்கமாக கட்டி பிடித்தபடி திரும்பி படுத்த அமுதா, நான் அவர் மேல கால்வலிக்கு தடுக்கி விழுந்ததுனால தெரியாம அவரை கிஸ் பண்ணிட்டேன். பட் அவர் அப்படி தெரியாம பண்ண மாதிரி தெரியலையே. அப்புறம் எதுக்காக அப்படி பண்ணிருப்பாரு? ஒருவேளை இந்த சீன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு பண்ணிருப்பாரா? ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்கா அந்த சீன் படத்துல இல்லாததுனால போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. என்னமோ வழக்கம் போல எனக்கு எதுவும் புரியல என்று நினைத்து தன் கண்களை மூடி உறங்க முயற்சி செய்தாள் அமுதா. அவள் அப்படி தன் கண்களை மூடும்போது கூட விஜய் அவளை முத்தமிட்ட காட்சிதான் அவளது மனக்கண்ணில் படமாக ஓடிக்கொண்டு அவளுக்கு தொடர்ந்து அவனை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் தனக்கு முத்தம் கொடுத்திருக்கிறார், அதுவும் அவராக விருப்பப்பட்டு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது அந்த சிறிய பெண்ணின் மனம் அதை நினைத்து சந்தோஷப்படத்தானே செய்யும். அப்படியே தொடர்ந்து விஜயை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அமுதா தன்னையும் அறியாமல் உறங்கி போனாள். இதற்கிடையில் தன் கையில் இருந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை பற்றியோ வெற்றியை பற்றியோ அவள் ஒரு நொடி கூட யோசித்து பார்க்கவில்லை. தனது பங்களோ வீட்டிற்கு சென்றிருந்த விஜய் அங்கே உள்ள மினி பாரில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் சிறுவயது முதலே நடந்த அனைத்தும் அவனுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. நாளை கோர்ட்டில் அவனுக்கும் அனாமிகாவுக்கும் டிவோர்ஸ் ஆக போகிறது. ஆனால் முக்கியமாக அவன் மனம் என்னவோ பிரியாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. அவள் செய்த குற்றத்திற்காக கொடுமைப்படுத்தியே அவளை சாகடித்தது அவன்தான். ஆனால் இப்போது நித்தமும் தன் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்துவிட்டு அவளை நினைத்து அவன் அல்லவா செத்து கொண்டிருக்கிறான். இதை போய் யார் அவனிடம் சொல்லி புரிய வைப்பது? கொஞ்சம் நேரத்தில் மூக்கு முட்ட குடித்த விஜய் வழக்கம் போல பிரியா பிரியா என்று அவள் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தான். அதை கவனித்த தினேஷ் வேகமாக அவன் அருகில் சென்று அவனிடம் இருந்த ஆல்கஹால் பாட்டிலை பிடுங்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு, பாஸ், நாளைக்கு மார்னிங் நம்ம கோர்ட்டுக்கு போகணும், மறந்துட்டீங்களா? நீங்க இவ்ளோ குடிச்சா உங்களுக்கு தெளியறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் எப்படி நீங்க கோர்ட்டுக்கு டைமுக்கு போவீங்க? நீங்க மட்டும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலன்னா இந்த டிவோர்ஸ் கேஸ் இன்னும் இழுத்துக்கிட்டே போகும்னு நம்ம அட்வொகேட் சொன்னதை மறந்துட்டீங்களா என்று கேட்டான். அது இருந்துட்டு போட்டு போடா, என் லைஃப்ல என்னென்னமோ போயிடுச்சு. இப்போ அவ இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? என்ன டிவோர்ஸ் நடக்கலன்னா என் லைஃப்ல பெருசா எதுவும் மாறிடாது என்று கோபமாக சொன்ன விஜய் மீண்டும் குடிப்பதற்காக ஆல்கஹால் பாட்டிலை எடுத்தான். ஷிட், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் இவரு. இப்படி அடம் பிடிச்சா நான் என்ன பண்றது? இப்ப இருக்கிற போதையில எது நடந்தாலும் பரவாயில்லன்னு அவரே சொல்லுவாரு. அப்புறம் டுமாரோ மார்னிங், ஏண்டா நான் குடிச்சா நீ என்ன தடுக்க மாட்டியா? இந்த கோர்ட் கேஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தெரியாதான்னு என்னையே கேட்பாரு என்று நினைத்து பெருமூச்சு விட்ட தினேஷ் வலுக்கட்டாயமாக விஜயின் கையில் இருந்த பாட்டிலை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு அவனை இழுத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். செல்லும் வழியிலெல்லாம் விஜய், ஏ தினேஷ், உன்னை விடுடா, நான் குடிக்கிறேன், குடிச்சு குடிச்சு சாகுறேன், இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன விடு தினேஷ் என்று புலம்பிக் கொண்டே இருக்க அதை காதில் வாங்காமல் அவனை இழுத்து சென்று அவனது அறையில் படுக்க வைத்த தினேஷ், பாஸ், இன்னைக்கு மட்டுமாவது சீக்கிரமா தூங்குங்க,
நான் மார்னிங் வந்து உங்களை பாக்குறேன், குட் நைட் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். போதையில் இருந்த விஜய், நான் நம்புனா எல்லாரும் எனக்கு துரோகம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்போ இந்த தினேஷ் கூட என்ன குடிக்க விடாம சதி பண்றான். உன்ன மாதிரியே என் மேல யாருக்குமே பாசம் இல்ல பிரியா. உன்ன மாதிரியே எல்லாரும் சீட்டர்ஸா இருக்காங்க. நான் பாக்குறேன். என் கூட பழகுற எல்லாரும் இப்படியே இருந்தா நான் எப்படிதான் வேர்ல்டுல வாழ்றது என்று சீலிங்கை பார்த்து பிரியாவை மனதில் நினைத்து அவளிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். பின் அவன் திரும்பி படுத்து தன் கண்களை மூடும்போது அவனுக்கு திடீரென்று அமுதாவின் ஞாபகம் வந்தது. அந்த நேரம் அவனுக்கு அவன் அவளை முத்தமிட்ட காட்சி ஞாபகம் வந்தது. அவன்தான் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து வைத்து அப்போது முத்தமிட்டிருந்தான். இப்போது அவன் மூளை அவன் ஏன் அதை செய்தான் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்கு பதிலாக அந்த முத்தம் எத்தனை இனிமையாக இருந்தது. மீண்டும் அப்படி ஒரு இதமான முத்தம் அவளிடம் இருந்து தன்னால் பெற முடியுமா என்று எல்லாம் வில்லத்தனமாக யோசிக்க தொடங்கியது. அவன் தன் சினிமாவில் மட்டும் அல்லாமல் பர்சனல் லைஃபிலும் ரொமான்டிக் சாக்லேட் பாயாக வலம் வந்து கொண்டிருக்கிறானே. பிரியா இறந்த பிறகு அவனுக்கு எந்த பெண்ணின் மீதும் காதலோ அன்போ வரவே இல்லை. மாறாக அவனுக்கு பெண்களின் மீது இருக்கும் பெரும் கோபத்தை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் பெண்கள் வெறும் மோக பொருள் மட்டும்தான் என்று நினைக்க தொடங்கிவிட்டான். அவன் நினைத்தால் அவனது காலடியில் வந்து விழுந்து கிடக்க எத்தனையோ பெண்கள் தயாராக இருக்கின்றனர். அதனால் எதுவும் தெரியாத இளம் வயது அப்பாவி பெண்களின் மீது அவன் கண்கள் எப்போதும் சென்றதில்லை. விருப்பமில்லாதவர்களை அவன் சூழ்நிலை அமைந்தால் கூட நெருங்கியதே கிடையாது. அமுதாவை பார்த்த உடனேயே அவள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நல்ல பெண் என்று நினைத்தான் விஜய். அதனால் அந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணம் ஒருபோதும் அவனுக்கு அவள் மீது வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் அவளிடம் அத்துமீறி நடந்து கொண்டான்? அவனுக்கு இருக்கும் குழப்பமான மனநிலையில் அந்த கேள்விகளுக்கு அவனுக்கே பதில் தெரியவில்லை. அமுதாவிற்கு தான் கொடுத்த திடீர் முத்தத்தை பற்றி யோசித்தபடி தூங்கிக் கொண்டிருந்த விஜய்க்கு திடீரென்று ஒரு கனவு வந்தது. அதில் அமுதா ஒரு அழகிய லாவெண்டர் நிற டிசைனர் சாரியை கட்டிக்கொண்டு ஒரு மேடையில் நிற்கிறாள். அவள் சிரித்த முகமாக தன் முன்னே இருந்தவர்களை பார்த்து கொண்டிருக்க, படிகளில் ஏறி அவள் அருகில் சென்ற விஜய் காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்த அவளது கூந்தலையும் சிரிக்கும்போது அவள் கன்னத்தில் விழும் குழியையும் கண்டு ரசித்தபடி அவள் அருகில் சென்றான். விஜயை பார்த்தவுடன் அவனை அருகில் சென்று கட்டி அணைத்த அமுதா, உங்க கையால இந்த அவார்ட் வாங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்ல, தன் கையில் இருந்த அவார்டை அவளிடம் கொடுத்த விஜய், என் கூட இருந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் உனக்கும் கொஞ்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ சீக்கிரம் என் கையிலேயே நீ அவார்டு வாங்குற. ஆல் தி பெஸ்ட் அதிதி என்றான். அவன் கையிலிருந்து அந்த விருதை வாங்கி கொண்ட அமுதா அவனுடன் சேர்ந்து மேடையை விட்டு கீழே இறங்கினாள். அவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி அந்த விழா அரங்கை விட்டு வெளியேறினார்கள். அதன் பிறகு தினேஷ் காரோட்ட விஜய் அமுதா இருவரும் காரில் பார்ட்டிஷனை ஆன் செய்துவிட்டு பின் சீட்டில் அமர்ந்திருந்தார்கள். தனது மொபைல் போனை ஆர்வமான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த அமுதா, இங்க பாருங்க, எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு வந்திருக்கலாம். நீங்க தான் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்னு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. சோ எல்லோரும் நானும் உங்களை மாதிரியே பிஹேவ் பண்றேன்னு என் போஸ்டுக்கு கீழே கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க என்று விஜயிடம் சொல்ல, எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு உன்னை அவசரமா நான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தா, நீ என்னடி இங்க வந்து நம்மளை பத்தி பேசுறத விட்டுட்டு கமெண்ட்ஸ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்று அவளிடம் கேட்டான். உடனே தனது மொபைல் போனை வைத்துவிட்டு அவனை திரும்பி பார்த்த அமுதா, சொல்லுங்க கேட்போம். நம்மளை பத்தி பேசுறதுக்கு இப்போ என்ன இருக்கு என்று கேட்க, நிறைய இருக்கு, இங்க பக்கத்துல வா சொல்றேன் என்ற விஜய் அவள் இடுப்பில் கை வைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அவளை தனது மடியில் அமர வைத்து அவளது இதழ்களை தனது இதழ்களால் சிறை செய்தான். காதல் மலரும்.